முதலாக 77 தோழர் GS மணி வெற்றி பெற்றார். அதுதான் செங்கொடி பிரதினி முதலாக சட்டமன்றத்திற்கு சென்ற முதல் தேர்தல். 16 தொகுதியில் எந்த கட்சி வெற்றி பெற்றுகிறதோ அந்த கட்சியினுடைய ஆதரவு அரசாங்கம் தான் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் பத்மநாபபுரம் தொகுதி மீண்டும் செங்கொடிக்கு கிடைத்திருக்கிறது. குமரி மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சியே ஒட்டுமொத்தமாக மார்க்சிஸ்ட் கட்சியில் இணைந்ததற்கு மூல காரணமாக இருந்தவர் தோழர் MM அலி அவர்கள். அவருடைய 100ஆண்டு விழா இந்த ஆண்டு நடைபெறுகிறது. இண்டிகேட்டும் சிண்டிகேட்டும் ஒரே கேடுதான், அந்த ரெண்டுமே இந்த நாட்டுக்கு வந்த கேடுதான் என்று முழக்கமிட்டுக் கொண்டு அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தன்னந்தனியாக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. அந்த எளிய மக்களுக்கான குரல், செங்கொடியின் குரல் தோழர் GS மணியின் மூலமாக 1977 முதலாக சட்டமன்றத்திலே ஒலித்தது. மண்டைக்காடு கலவரம், துப்பாக்கி சூடு, அதை ஒட்டி மிகப்பெரிய பிரச்சனைகள், இந்த சமூகமே மத ரீதியாக பிளவுபடுத்தப்பட்டது. 16 தொகுதி தங்களுடைய கோட்டை என்று இருமாப்போடு சொல்லிக் கொண்டிருந்த பிஜேபி குமரி மாவட்டத்தில் 5 இடங்களிலே போட்டியிட்டது. ஆனால் ஒரு இடம் கூட பிஜேபியினால் வெற்றி பெற முடியவில்லை என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடுகு சிறத்தாலும் அதனுடைய சிறப்பு குறையாது. கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு 2 MLA, அந்த 2 MLA நினைப்பதுதான் தமிழகத்திலே ஆட்சி நடத்த முடியும் என்ற நிலையை தமிழகத்திலே மாற்றிக் எல்லாம் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் MA பேபி அவர்களுடைய உரையையும் மாநில செயலாளர் தோழர் P சண்முகம் அவருடைய உரையையும் கேட்பதற்கு ஆவலோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேர்கின்ற சூழ்நிலையில் நான் நீண்ட நெடிய உரை நிகழ்த்த விரும்பல. 2026 சட்டமன்ற தேர்தலில் பத்மநாபபுரம் தொகுதி மீண்டும் செங்கொடிக்கு கிடைத்திருக்கிறது. இதை நான் சொல்லுகின்ற பொழுது ஒரு முக்கிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2026 தோழர் MM அலி அவர்களுடைய பிறந்த நாள் 100ஆண்டு ஆண்டு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கடைசி மாவட்ட செயலாளர், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முதல் மாவட்ட செயலாளர் தோழர் MM அலி அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர். 1964 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் கொள்கை ரீதியான விவாதம் ஏற்பட்டு அன்றைய கட்சி தலைமையினால் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய மாநில கவுன்சில் கூட்டத்திலிருந்து தோழர் N சங்கரையா உள்ளிட்ட தலைவர்கள் வெளிநடப்பு செய்த போது அந்த கவுன்சில் உறுப்பினராக இருந்து வெளிநடப்பு செய்தவர்களில் ஒருவர் தோழர் MM அலி அவர்கள். அன்றைக்கு குமரி மாவட்டத்தினுடைய தலைவர்களாக இருந்த தோழர் GS மணி, தோழர் D மணி, தோழர் ஜெயகமச்சந்திரன், தோழர் P திவாகரன், தோழர் பிரிமான் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் மாத்திரமல்ல, குமரி மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சியே ஒட்டுமொத்தமாக மார்க்சிஸ்ட் கட்சியில் இணைந்ததற்கு மூல காரணமாக இருந்தவர் தோழர் MM அலி அவர்கள். அவருடைய 100ஆண்டு விழா இந்த ஆண்டு நடைபெறுகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதை விட நமக்கு என்னங்க பெருமை வேணும்? தோழர் MM அலிக்கு இதை விட ஒரு பெரிய நினைவஞ்சலியை நாம் செலுத்த முடியுமா? அதுதான் 16 தொகுதியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து அவருக்கு நாம் நன்றி கடன் ஆற்றி இருக்கிறோம். அன்பான தோழர்களே, பெரியோர்களே, இந்த 16 தொகுதி என்பது நீண்ட காலம் நாம் போட்டியிட்ட ஒரு தொகுதி தான். 1962 ஒன்றாயிருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக வழக்கறிஞர் AS பிரான்சிஸ் அவர்கள் போட்டியிட்டார்கள். AS பிரான்சிஸ் ஒரு பிரபலமான வழக்கறிஞர், ஒரு பிரபலமான குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய ஊரு சாமியாரோட பக்கம் இருக்கு. அன்றைக்கு அவர் கதிரறிவாள் சின்னத்திலே போட்டியிட்டார்.
அந்த ஊர்காரன் பூரா அவருக்கு சொந்தக்காரன். ஆனா ஓட்டு கேட்டு அவர் ஊருக்குள்ள போன உடனே பனைமரத்துக்கு மேல இருந்து கூச்சல் போட்டான், ஏ மாப்பிள்ள இங்க மாத்திரம் வராத ஓட்டு கேட்டு. ஏன்னா எல்லாருமே என்னை காங்கிரஸ்காரங்க, கதிரிவார்களுக்கு ஓட்டு கேட்டு நீ இங்க வராத, எல்லாம் சொந்தக்காரன், எல்லாம் உறவினர்கள். இருந்தாலும் கூட அன்றைக்கு அந்த அளவுக்கு வெறுப்போடு இருந்த ஒரு காலம் இருந்தது. அவர் வெற்றி பெறல. பிறகு அவர் மாவட்ட நீதித்துறையில் சேர்ந்து மாவட்ட நீதிபதியாகி ஓய்வு பெற்றார். ஏஎஸ் பிரான்சிஸ் அவர்கள் 1967 எம்எம்எல்ஏ அவர்களை இந்த தொகுதியிலே போட்டியிட்டு இருக்கிறார். நான் கூட என்னுடைய நினைவு குறிப்பில் அது நினைவு வராத காரணத்தினால நான் எழுத விட்டுட்டேன். ஆனா அன்றைக்கும் அவருக்கு வெற்றி கிடைக்கல. உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு காமராஜர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிட்ட போது அவருக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டார். அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி வைத்த கோஷம் என்ன தெரியுமா? இண்டிகேட்டும் சிண்டிகேட்டும் ஒரே கேடுதான், அந்த ரெண்டுமே இந்த நாட்டுக்கு வந்த கேடுதான் என்று முழக்கமிட்டுக் கொண்டு அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தன்னந்தனியாக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. அன்றைக்கு காமராஜருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு சுதந்திர கட்சி வேட்பாளராக இந்த மாவட்டத்தினுடைய மிக பெரும் பணக்காரர், மிகப்பெரிய மருத்துவர் டாக்டர் மத்தியாஸ் அவர்கள் போட்டியிட்டார்கள். அந்த இரண்டு பெரும் மலைகளை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கட்சி எம்எம்எல்ஏ அவர்களை வேட்பாளராக இந்த நாகர்கோவில் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட வைத்தது. வெற்றி கிடைக்கல. முதலாக 77 ஜிஎஸ் மணி வெற்றி பெற்றார். அதுதான் செங்கொடி பிரதினி முதலாக சட்டமன்றத்திற்கு சென்ற முதல் தேர்தல். அன்றைக்கு தான் குமரி மாவட்டத்தை பிரிவுபடுத்துகின்ற ஜிஎஸ் மணி அவர்கள் சட்டமன்றத்திலே ஒலித்தார்கள். யாரை பற்றி தெரியுமா? பனையரும் தொழிலாளியை பற்றி, முந்திரி தொழிலாளியை பற்றி, ரப்பர் தொழிலாளியை பற்றி, கட்டுமரத்திலே ஏறி கடலில் இறங்கி உயிரை பயணம் வைத்து மீன் பிடிக்கிறான மீன்பிடி தொழிலாளியை பற்றி, இந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளை பற்றி, அந்த எளிய மக்களுக்கான குரல் செங்கொடியின் குரல் ஜிஎஸ் மணியின் மூலமாக 1977 முதலாக சட்டமன்றத்திலே ஒலித்தது. நண்பர்களே, நம்முடைய துரதிர்ஷ்டம் 2 ஆண்டு காலத்திலே புற்றுநோய்க்கு அவரை நாம் பறிகொடுத்தோம். இடைத்தேர்தலே டி மணியை தேர்தலில் நிறுத்தினோம். டி மணி வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்றார். அண்ணனுக்கு தம்பியாக அல்ல, ஜிஎஸ் மணிக்கு பதிலாக அவருடைய தம்பி டி மணியை நிறுத்தல. கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய போராளி, தாய் தமிழக போராட்டத்திலே ஈடுபட்ட போராளி ஜிஎஸ் மணி பல ஆண்டுகள் சிறையிலே கிடந்தார் என்றால் மிக கடுமையான போலீஸ் சித்திரவதைக்கு உள்ளானவராக இருந்தவர் டி மணி அவர்கள். ஆகவேதான் ஒரு பொருத்தமான வேட்பாளர் டி மணி என்ற அடிப்படையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த டி மணியை வேட்பாளராக நிறுத்தியது. அந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற்றோம். அடுத்த தேர்தலில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் டி மணியும் ஹேமச்சந்திரன் திருவட்டாரில் வெற்றி பெற்றார். தொடர்ச்சியாக நாம் வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தோம். மண்டைக்காடு கலவரம், துப்பாக்கி சூடு, அதை ஒட்டி மிகப்பெரிய பிரச்சனைகள், இந்த சமூகமே மத ரீதியாக பிளவுபடுத்தப்பட்டது. இந்து முன்னணியும் RSS பிஜேபியும் இந்த களத்தை தன்னுடைய விளைநிலமாக நினைத்து அன்றைக்கு செயல்பட்டு வந்திருந்த காலம். அப்படிப்பட்ட காலத்திலேதான் தொடர்ந்து டி மணியும் ஹேமச்சந்திரன் வெற்றி பெற்றிருந்த சூழ்நிலையில் தான் 1984 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே முதல் தடவையாக ஒரு மதவெறி அமைப்பை சார்ந்த ஒரு நபர் இந்த 16 தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றம் சென்றார். ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி சும்மா இருக்கல, களத்தை விட்டு ஓடல. 1986 அப்படிப்பட்ட ஒரு வெற்றி மதவெறி சக்தி கிடைத்த பின்னணியில் நகர்மன்ற தேர்தல் தலைவர் தேர்தலிலே அன்றைய மக்களே நேரடியாக ஓட்டு போட்டு நகர்மன்ற தேர்தலை தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலிலே மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த நூர் முகமதுவை இங்கே நகர்மன்ற தலைவர் தேர்தலை நிறுத்தியது. 16 தொகுதியிலே வகுப்புவாத சக்திகளை முறியடித்து, ஆதிக்க சக்திகளை முறியடித்து மார்க்சிஸ்ட் கட்சி தன்னந்தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றது. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் ஏன்னா தன்னந்தனியாக சொல்றேன்னா, தமிழ்நாடு முழுக்க திமுகவோடு உடன்பாடு. பத்மநாபபுரம்
நகர்மன்ற தலைவர் தேர்தலில் உடன்பாடு வரல. மாநில தலைமை ஒதுக்கியது, மாவட்ட தலைமை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தியது. என்னுடைய உறவினரையே வேட்பாளராக நிறுத்தி உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வைத்தார்கள். ஆனால் 16 நகர மக்கள் எல்லா பெரிய அரசியல் கட்சியையும் புறக்கணித்து விட்டு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வாக்களித்தார்கள். முதலாக செங்கொடி 16 நகரத்திலே வெற்றி பெற்றது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 89 மீண்டும் சட்டமன்ற தேர்தல். தமிழகம் முழுவதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மார்க்சிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. அந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கட்சி கேட்காமலேயே, நான் அதை சொல்லி உறுதியா சொல்ல, கேட்காமலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் குமரி மாவட்டம் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய செல்வாக்கான மாவட்டம், அடி முதல் முடிவரையிலும் மக்கள் செல்வாக்கை கொண்டிருக்கக்கூடிய மிக பெரும் செல்வாக்கு மிக்க மாவட்டம். ஆகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 தொகுதிகளை, மொத்தம் 7 தொகுதியில 3 தொகுதிகளிலே மார்க்சிஸ்ட் கட்சி போட்டியிடட்டும் என்று விளவங்கோடு, திருவட்டார், நாம் எதிர்பாராமலேயே பத்மநாபபுரம் 3 தொகுதிகளை அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே நாம் பெற்றோம். யாரும் எதிர்பார்க்கல. ஜெயிக்க முடியுமா? அது பணம் இருக்கிறதா, செல்வாக்கு இருக்கிறதா? நமக்கு நகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றதை தவிர இதுக்கு முன்னால எதிலையும் வெற்றி பெற்றதில்லை. பல தடவை கவுன்சில ஜெயிச்சிருக்கிறோம், தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றதில்லை. இருந்தாலும் கூட அன்றைக்கு நம்முடைய தோழர்கள் களத்திலே இறங்கினார்கள், பொம்பரம்பு வேலை செய்தார்கள். உண்மையிலே சொல்ல போனா பணிகளை மாத்திரமல்ல. ஆகவே அந்த அடிப்படையில அன்றைக்கு அந்த தேர்தலிலே களத்திலே இறங்கியது மாத்திரமல்ல, கையிலே இருந்த சொந்த பணத்தை எல்லாம் செலவழித்து மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்கள் மாத்திரமல்ல, அணி தோழர்களும் அன்றைக்கு தேர்தலில் போட்டியிட்டார்கள். அன்றைக்கு தான் முதலாக 16 தொகுதியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. இந்த 2026 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்ற வெற்றி என்பது பத்மநாபபுரம் தொகுதி 2வது வெற்றி என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தலில் மார்க்சிஸ்ட் கட்சி 2 தொகுதி, ஒன்று பத்மநாபபுரம், மற்றொன்று கீழ்வேலூர். இந்த 2ல வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2. பொதுவா 16 தொகுதிக்கு ஒரு ஆசை இருக்கு, என்ன தெரியுமா? பொதுவா 1-2 விலக்கு தவிர 16 தொகுதியில் எந்த கட்சி வெற்றி பெற்றுகிறதோ அந்த கட்சியினுடைய ஆதரவு அரசாங்கம் தான் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். இது 16 தொகுதியினுடைய வரலாறு. ஆனா நம்முடைய அணி இந்த மாவட்டத்தில் இருக்கிற 6 தொகுதியில் 5 தொகுதியில வெற்றி பெற்றோம். ஆனால் பெரும்பான்மை கிடைக்கல. மக்கள் அதிகமாக வேறு அணிக்கு வாக்களித்தார்கள். ஆனால் ஒன்றை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் தங்களுடைய கோட்டை, 16 தொகுதி தங்களுடைய கோட்டை என்று இருமாப்போடு சொல்லிக் கொண்டிருந்த பிஜேபி குமரி மாவட்டத்தில் 5 இடங்களிலே போட்டியிட்டது. ஆனால் ஒரு இடம் கூட பிஜேபியினால் வெற்றி பெற முடியவில்லை என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழகத்தில் ஒரே ஒரு இடம், அது ஊட்டியில ஒரே ஒரு இடம், வேற எங்கேயும் கிடைக்கல. இருந்தாலும் கூட திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லை, அதிமுகவுக்கு பெரும்பான்மை இல்லை. அதிகமான இடங்களை தாமுக பெற்றிருக்கிறது என்ற சூழ்நிலையில் பாஜக விளையாட முயற்சித்தது. அரைலூக்கர் என்பவர் இந்த மாநிலத்தினுடைய அர்லேக்கர், அரைலூக்கர் என்பவர் இந்த மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தார். அவரை பயன்படுத்திக் கொண்டு இங்கே அரசியல் தகுதித்தம் செய்ய முயற்சித்தார்கள். ஆனால் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, கடுகு சிரித்தாலும் அதனுடைய சிறப்பு குறையாது. கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு 2 எம்எல்ஏ, அந்த 2 எம்எல்ஏ நினைப்பதுதான் தமிழகத்திலே ஆட்சி நடத்த முடியும் என்ற தமிழகத்திலே அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு நாம் ஆதரவு கொடுத்தோம், ஆட்சி இதனால பிஜேபிக்கு கோபம் வருது. அவங்க நினைச்சது நடக்கல. பலருக்கு கோபம் வருது, அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கல. ஆனால் மக்கள் நினைத்தது நடந்தது. ஆட்சி நம்முடைய ஆதரவோடு இருந்தாலும் கூட மார்க்சிஸ்ட் கட்சி என்றைக்குமே அடிப்படை கொள்கையை விட்டுக் கொடுக்காது, மக்கள் பிரச்சனையிலே சமரசம் செய்யாது. 1989 நான் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது அன்றைய கலைஞர் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசினேன், விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவர் கேட்டாரு, சும்மா விமர்சனமே பண்றீங்களே. அப்ப அவரை பார்த்து சொன்னேன்,
நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு. குறளோகி எழுதியவர் யாரு? கலைஞர். அவருக்கு சட்டமன்றத்திலே நான் குறளை எடுத்து சொன்னேன். நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு. சிரித்து மகிழ்வதற்கோ கொஞ்சி குழாவுவதற்கு அல்ல அரசியல் உறவு என்பது. நீங்கள் தவறு செய்தால் சுற்றி காட்டுவதுதான் அரசியல் உறவு என்று வள்ளுவன் சொல்லி தந்திருக்கிறான். அதன்படி நடக்கிறோம். இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. எனக்கு பின்னால் தோழர் சண்முகம் அவர்கள் இன்றைய நம்முடைய நிலைப்பாடு குறித்தும் இந்த அரசாங்கம் குறித்து நம்முடைய நிலைப்பாடு குறித்தும் விளக்கமாக பேச இருக்கிறார். ஆகவே நான் நீண்ட நேரம் பேச விரும்பல. இன்றைக்கு நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். தோழர் எம் அலி என்ற இந்த மாவட்ட மார்க்சிஸ்ட் கட்சியுடைய ஸ்தாபகருக்கு ஒரு 100 ஆண்டு நடக்கின்ற நேரத்தில், 100 ஆண்டு விழா நடைபெற வேண்டிய நேரத்தில் ஒரு மகத்தான வெற்றியினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சென்று செங்கொடி பிரதிநிதியை தமிழக சட்டமன்றத்திற்கு அனுப்பிய இத்தொகுதி மக்களுக்கெல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.